வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். சென்னையில் விற்பனையாகாத வீடுகளுக்கு கூடுதல் விலை நிர்ணயித்து வங்கியில் கடன் பெற்று மோசடி செய்த 7 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. வீட்டு உரிமையாளருக்கு அசல் விலையை கொடுத்துவிட்டு எஞ்சியவற்றை மோசடிக்காரர்களை சுருட்டி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மதிப்பீட்டாளர்கள் டெவலப்பர்கள் கூட்டு சேர்ந்து மோசடி செய்தது எப்படி? ஹைதராபாத்தில் புஷ்பா 2 பிரீமியர் ஷோவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குடும்பத்துடன் படம் பார்க்க சென்ற ரசிகை உயிரிழந்துள்ளார். இந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் தியேட்டர் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லு அர்ஜுன் திரையரங்கிற்கு திடீர் என்று வந்ததுதான் விபத்திற்கு காரணமா? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. டெல்லியில் அதிகாலை நேரத்தில் தூக்கத்தில் இருந்த தாய் தந்தை சகோதரியை குத்தி கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தந்தை அவமானப்படுத்தியதாலும் சொத்தை சகோதரிக்கு கொடுக்க முயன்ற ஆத்திரத்தாலும் கொலைகள் செய்திருப்பதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அவர். தாம் நடைபயிற்சிக்கு சென்ற நேரத்தில் கொலை நடந்திருப்பதாக நாடகமாடிய மகனின் குட்டு அம்பலமானது எப்படி? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு எஃப்ஐஆர் தொடரும். மலேசியாவில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட சுமார் 75 லட்சம் மதிப்பிருக்கும் 5400 சிவப்பு காது அலங்கார நட்சத்திர ஆமைகள் விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கடத்தலில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடும் கண்காணிப்பையும் மீறி அரிய வகை வன உயிரினங்கள் கடத்தல் தொடர்வதன் பின்னணி என்ன? தேனியில் ஆற்றில் துணி துவைக்கும் போது அழுக்கு தண்ணீர் தெறித்ததில் ஏற்பட்ட பிரச்சனையில் தொழிலாளி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். சந்தேக மரணம் என வழக்கு பதியப்பட்ட வழக்கில் 1 மாதத்திற்கு பிறகு கொலை என தெரிந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது எப்படி? சிங்கப்பூரில் இருந்து போலி பாஸ்போர்ட் மூலமாக கோவை வந்த ஆந்திர மாநில பெண்ணை விமான நிலைய அதிகாரிகள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலி பாஸ்போர்ட் தயாரித்து பெண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பியவர் சிக்குவாரா? சென்னை அருகே விவாகரத்து கொடுக்க மறுத்த காதல் கணவரை சரமாரியாக வெட்டிய மனைவி உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரிந்த கணவரை மீண்டும் சந்திக்க வரும்படி அழைத்து கொலை செய்ய முயன்ற மனைவி சிக்கியது எப்படி? போதைப்பொருள் வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகான் மகன் சிக்கியது எப்படி என்பது குறித்து திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. தான் போதைப்பொருள் உட்கொள்வதை சினிமா காட்சி போல வீடியோ எடுத்து செல்போனில் சேமித்து வைத்ததே அவர் பிடிபட காரணமாக உள்ளது. அவருக்கு விலை உயர்ந்த போதைப் பொருட்களை சப்ளை செய்தது யார்? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.